வாசிங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். எரேமியா 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆவது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் முன்வைத்திருக்கிற காரியம் ஒன்றா இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் ஒன்றா இருக்கும். அல்லேலூயா. ஆனா அங்க அந்த திட்டங்களை நீங்கள் எதிர்பார்த்து வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் சமூகத்தில் கொடுப்பீங்கன்னு சொன்னா அதை நன்மைக்கு ஏதுவானதாய் முடிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் உள்ளது, நீங்கள் இயேசுவை முதலாவது என்னை நேசிக்கிறவர் இயேசு என்று சொல்லி, வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லி நீங்கள் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசுவை நீங்கள் ரோல் மாடலாய் நடக்கையிலும் பேச்சிலும் செயலிலும் இயேசுவையே ரோல் மாடலாக வச்சிருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய செயல்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஐந்தாவது இருக்கிற காரியம், ஸ்தோத்திரம். நான்காவது இருக்கிற காரியம் வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? என்னை பலப்படுத்துகிற என் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்கு பாஸ்டர். நான் சொல்லுவேன், அந்த நம்பிக்கையெல்லாம் சொல்லி கொண்டு குப்பையில் கொண்டு போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுடைய வழிகளை நோக்கி பார்த்துட்டு இந்த வழி கொல்லாம், இதுல ஆண்டவர் நம்பும், நடக்காத விஷயம். அல்லேலூயா. உன்னை பலப்படுத்துகிறவரும் உன்னை நடத்துகிறவரும் உன்னை பாதுகாக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற நம்பிக்கையில் நீ பலப்படணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு குறித்து, இயேசு மேல நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. செய்ய முடியுமா? ஏதாவது செஞ்ச ஏதாவது நடந்திருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. செஞ்சது ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது வழி சரியா இருக்கா? இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை முன்வைத்து இயேசுவை நீங்கள் பலனாய் கொண்டிருக்கிறார், அவன் உறுதியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் மேன்மையான காரியம் உண்டு.